இன்னைக்கு பயங்கரமா ட்ரோல் ஆகிருக்கு. பிரேமலதா அக்கா வந்து தேவையில்லாததை பேசி வம்புல மாட்டிக்கிட்டாங்க. என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போராளோ அன்னைக்குதான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம் தலைவிரிச்சாச்சு. இதை தவிர்த்துட்டு வேற என்ன குற்றம் சொல்ல முடியும் சொல்லிட்டு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சேம் செட் கோல் போட்டுக்கிட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. அந்த இடத்துல முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முக சிரிப்பு வந்து பயங்கரமாகி போச்சு. என்னடா இது அப்படின்னு. ரெண்டாவது அவங்க வீட்டில் வந்து பெரிய ஒரு முதல்வர் வீட்டில் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாச்சுன்னு கேள்விப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம், சபரீஷன் ஒரு பக்கம், எல்லாருமே கடுமையாக வாக்குவாதம் பண்ணாங்க. திமுக கூட்டணியில போறதுக்கு முன்னாடி என்னன்னா, கஞ்சாவை கடத்துற ரவுடிகள் தான் திமுக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கஞ்சா போதை கடத்துற ரவுடிகள் தான் திமுக. கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி, யோகியமான கட்சி என்று சொல்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு, யோகியன் வர சொப்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி தன்னை யோகியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆதவர்ஜுன வந்து இந்த அம்மாவை வந்து துரோந்தர் அப்படின்னு சொல்லிட்டாரு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, சரியான ஒரு காமெடியான விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு பயங்கரமா ட்ரோல் ஆகிருக்கு. பிரேமலதா அக்கா வந்து தேவையில்லாததை பேசி வம்புல மாட்டிக்கிட்டாங்க. இதனால திமுக கூட்டணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கு. உள்ளேயே இருக்கிற பிரேமலதா அக்கா வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம திமுகவை, கட்சியையும் ஸ்டாலினையும் விமர்சித்து பேசிட்டாங்க. என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது திமுகவோட பலவீனமானது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் எதிர்கட்சிகளோட வாதம். பயங்கரமா இது வந்து மக்கள் மத்தியில ரீச் ஆகியிருக்கு. ஏன்னா எப்பவுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்ப்பாங்க. சோ குறிப்பா வந்து மறைந்த முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இதை மட்டும்தான் பிரதானப்படுத்தி ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் எதிர்கட்சியை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் திமுக எப்பவுமே தோக்கும். அதையே பேஸ் பண்ணி தான் இப்ப அதிமுக மற்றும் பிஜேபி, அது போக வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்க எல்லாம் வந்து இவங்களை வச்சு செய்யறாங்க. அது கூட தெரியாம இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரேமலதா அக்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்க அண்ணனோட ஆட்சியை வேற என்ன குறை சொல்ல முடியும் இந்த ஒரு குற்றங்களை தவிர, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம் பறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க இல்லையா? இதுதான் இன்னைக்கு ஹைலி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி, இதை பத்தி விவாதிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, எங்க வீடியோஸை பார்க்கணும்னு நீங்க லைக் பண்ணீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் தொடர்ந்து எங்க வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே உங்களால வீடியோவை பார்க்க முடியும். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பயங்கரமா ட்ரோல் ஆயில இருக்குது சோசியல் மீடியால. அதிமுகவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், பயங்கரமா வந்து வச்சு செய்யறாங்க பிரேமலதா அக்காவை. ஏற்கனவே அவங்க மேல கொலை வெறியில இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களை தேவையில்லாம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 10 சீட்டை கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு மிகுந்த சலசலப்பை உண்டாச்சு அப்படின்னு சொல்றதுல ஆச்சரியம் இல்லை. ஏன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 கொடுத்தாங்க, 2 லெப்ட் ரைட் கம்யூனிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 கொடுத்துட்டாங்க, காங்கிரஸுக்கு 28 கொடுத்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வராம கோபமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இப்படி இருக்க கலையில இந்த அம்மாக்கு எடுத்தோன்னு சொல்லையா 10 சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு ராஜ்யசபா MP சீட்டும் கொடுத்துட்டாங்க. அது போக ஸ்வீட் பாக்ஸ் நிறைய வாங்கினாங்கன்னு சொல்றாங்க, பரவலா பேசப்படுது இல்லையா? சோ இப்படி இருக்கிற
சூழ்நிலையில இதை வச்சு தலையில வச்சு உச்சி முகுந்து கொண்டாடுறாங்க எதிர்கட்சிகள். என்ன அப்படின்னா இதை சொல்லிதான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு எதிர்கட்சிகளுக்கு. இது திமுகவுக்கு கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி லீடிங்ல இருக்கு இல்லையா. இப்போ இந்த இடத்துல எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி பிரேமலதா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தொகுதி மறு வரையறுப்பு. என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொகுதியை மறு வரவமைப்பு பண்றாங்க. சோ இதுல திமுகவோட பெரிய இந்த பிரச்சார மேடையே எதுக்கு அப்படின்னா கமலஹாசன் இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, வைகோ இருக்காரு, இவங்க இது கூடவே பிரேமலதா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை நேற்று அறிவிச்சு கருப்பு சட்டம் எல்லாம் போட்டாரு. இதுல வந்து நிறைய வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து மீம்ஸ் எல்லாம் போட்டு அவர் பேசின வீடியோவில் வச்சு பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இவங்க வந்து இதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போனா இனிஷியலா வந்து திரு பிரேமலதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இவர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து புகழ்ந்து பேசிட்டு அப்படியே ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. திமுகவோட ஸ்கீம்ஸ், அதாவது மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், அதே போல வந்து புதுமை பெண் திட்டம், அதுக்கப்புறமா வந்து காலையில உணவு தர்றது, காலை உணவு பள்ளிகளுக்கு வழங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற போராட்டம். இந்த அம்மா வந்து மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. திடீர்னு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க அண்ணா ஆட்சியில வந்து என்ன குறைய கண்டுட்டீங்க, இன்னும் ஒன்னே ஒண்ணு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம் தலை விரிச்சாடுது, இதை தவிர்த்துட்டு வேற என்ன குற்றம் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சேம் சைட் கோல் போட்டுக்கிட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும். அந்த இடத்துல முதல்வர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முக சுளிப்பு வந்து பயங்கரமாயி போச்சு. என்னடா இது அப்படின்னு. ரெண்டாவது அவங்க வீட்டுல வந்து பெரிய ஒரு முதல்வர் வீட்டுல வந்து பெரிய ஒரு பிரச்சனையாச்சுன்னு கேள்விப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம், சபரீஷன் ஒரு பக்கம், எல்லாருமே கடுமையா வாக்குவாதம் பண்ணாங்க. நம்மளே இப்ப இருக்கிறதுல ஒவ்வொரு நாளும் போக போக வந்து திமுகவோட ஓட்டோட பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிட்டே இருக்கு. இப்ப இந்த அம்மாவே வந்து நம்மள மேடையில வச்சுக்கிட்டு ஒத்துக்குச்சே, இது வந்து பெரிய ஒரு முகசுளிப்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வீட்டுல ஒரு பயங்கர அவங்களுக்குள்ளே வந்து சின்ன சலசலப்பு ஏற்பட்டுதான் சொல்லப்படுது. இதுக்கு இந்த அம்மா வந்து அன்னைய மன்னிச்சிருந்தே தெரியாம ஏதோ ஒரு ஃப்ளோல பேசிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. பட் இது ஃப்ளோல எல்லாம் பேசல. என்ன நடந்ததுன்றது நான் வந்து என்னோட விஷுவல்ல நினைச்சு பார்த்தேன். என்னன்னா இந்த அம்மா பேசின ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரோல் ஆச்சு. இந்த அம்மா கூட்டணி திமுக கூட்டணியில போறதுக்கு முன்னாடி என்னன்னா கஞ்சாவை கடத்துற ரவுடிகள் தான் திமுக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கஞ்சா போதை கடத்துற ரவுடிகள் தான் திமுகன்னு சொல்லிட்டு மீண்டும் அதே கூட்டணியில போனதுக்கு இந்த அம்மா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா இதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதே நேரத்துல கஞ்சா தானே கடத்துறாங்க, இதை தவிர்த்து எங்க அண்ணா எல்லாத்தையும் கரெக்டா தானே பண்ணாரு அப்படின்றது. இவங்களை தன்னிலக்கம் கொடுக்கணும், இவங்க கட்சிக்காரர்களுக்கு மக்களுக்கும் தண்ணியில கொடுக்கணும்னு செல்ஃபிஷா திங்க் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அந்த கூட்டணிக்குள்ள உண்டாக்கி இருக்கு, விவாதத்தை உண்டாக்கி இருக்கு. இதை வச்சு வேற நேற்று கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அவங்க கூட்டணிக்குள்ளேயே அவங்க ஒத்துக்கிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து இப்ப என்ன வருதுன்னா கூட்டணிக்குள்ள பெரிய சலசலப்பு உண்டாயிருக்குங்க. ஏற்கனவே சலசலப்போடு இருந்துச்சு. தேவையில்லாம திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த அம்மாவை கூட்டு போய் உள்ள வச்சது. கமலஹாசனாவது பரவாயில்ல, வாய மூடிட்டு அமைதியா இருக்காரு, சீட்டு வேணா எனக்கு எம்பி குத்திங்க அது போதுன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா இவரு ஓபிஎஸ் உள்ள சேர்த்தது, இதெல்லாம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு திமுகக்கு. இதனாலதான் அவங்க வந்து இப்ப இன்னைக்கு இறங்கு முகமா இருக்காங்க. எல்லா கருத்து கணிப்புலயும் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வந்து என்டிஏ கூட்டணி வந்து லீடிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. டே டு டே இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த அம்மா இப்படி பேசுனது இவங்க கட்சிக்காரங்களே ரசிக்கல. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கூட்டணி கட்சிக்காரங்க வேலை செய்வாங்களா, திமுக கட்சிக்காரங்க இவங்க கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதியில வேலை செய்வாங்களா, இதுல இவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது $1,000,000 கேள்வி. சோ இது வந்து இன்னைக்கு பயங்கரமா ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. சோ இதுவே திமுக வந்து இதுவே வந்து ஒரு பெரிய நெகட்டிவா நினைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஓட்டு பர்சன்டேஜ் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய சரிவை உண்டாக்கி இருக்குங்க. சோ இதுதான் இன்னைக்கு வந்து ஹாட் டாபிக்கா போகுது. அதே நேரத்துல பயங்கரமா ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா டிவிகேவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த அம்மாவை வந்து துரோந்தர் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ துரோந்தர் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சினிமா படம். அந்த சினிமா படத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே போய் அந்த நாட்டு மக்களா இருந்து அங்க இருக்கிற இந்தியாவுக்கு எதிர்க்க நடக்கிற விஷயங்கள் தீவிரவாதிகளுக்குள்ளேயே உள்ள போய் அவங்க லீடர்ஸ் இருந்து நமக்கு வந்து கள்ள நோட்டு வந்து இங்க அனுப்புறதுக்கு பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே தகர்த்தெறிவாரு. அதே போல இந்த அம்மா அது உள்ளேயே போய்
தெரியாம ஒரு துரோந்தரா மாறிட்டு இருக்கு அப்படின்றது ஆதவர்ஜுனா சொல்லி கிண்டல் பண்றாரு. இந்த அம்மா துரோந்தரை வந்து அவரை பார்த்தா இந்திய நாட்டுக்காக போனார் அந்த ஹீரோ ரன்வீர் சிங். இந்த அம்மா அப்படி இல்ல. இந்த அம்மா வந்து வாங்கின ஸ்வீட் பாக்ஸுக்கும் அந்த 10 சீட்டுக்கும் வந்து விசுவாசமா இருக்கிறதுக்கு ஏதோ பேசணும்னு பேசி இந்த அம்மா மாட்டிடுச்சு. பட் இன்னைக்கு திமுகவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவா இருக்கு. இந்த வீடியோவை பாருங்க, அதோட கிளிப்ஸ் எல்லாம் நாம உங்களுக்கு ஆட் பண்ணுவோம் இந்த வீடியோல. என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.